வணக்கம் ஸ்பைசி. ஜீவா தேனியில் ஒரு மலைவாழ் கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். அந்த ஊரில் எல்லா நல்லது கெட்டதுக்கும் போய் நிற்பார். ஜெய்சன் திவாகர் பஞ்சாயத்து தலைவர் ஆகணும்னு போராடிட்டு இருக்காரு. அந்த கிராமத்து பொண்ணு பிரார்த்தனாநாதன் கல்யாணம் ஆக போகிற பொண்ணு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் இறந்து போகிறாரு. பிரார்த்தனா அப்பா இளவரசு, இறந்து போன பெரியவரோட பையன் தான் தம்பிராமையா. தம்பிராமையா இளவரசு 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. தம்பிராமையா பொண்ணு தண்ணி டேங்கில் விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து போகிறா. அதுக்கு காரணம் இளவரசன்னு நினச்சிக்கிட்டு பகையில் இருப்பார் தம்பிராமையா. தாலி கட்டுற நேரம் 10:30 மணிக்கு. அந்த நேரத்தில் தான் இறுதி விழா நடக்கணும்னு 2 பேரும் பிரச்சனை பண்ணுறாங்க. 2 பேருக்கும் சமாதானம் பண்ணுற முயற்சியில் ஜீவா இறங்குறாரு. இந்த 2 பேரும் சமாதானம் ஆகிற நேரத்தில் ஜெய்சன் திவாகர் பிரச்சனையை கொளுத்தி விட்டுறாரு. அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொண்டு வராரு ஜீவா. திவாகர் எப்படியாவது இந்த 2 பேருக்கும் பிரச்சனையில் ஜீவா பேரை கெடுத்து அவருக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சதி பண்ணுறாரு. இந்த பிரச்சனையில் பிரார்த்தனா காணாமல் போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இறுதி கூட நல்லபடி நடந்துச்சா, இது எல்லாம் தான் தம்பி தலைவர் தலைமையில் படத்தோட கதை. சிம்பிளான ஸ்டோரி, ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் சகாதேவ். இவர் தான் இந்த படத்தோட ஃபுல்லாக இது பண்ணியிருக்காரு. இவர் தான் மலையாள படத்தில் ஃபேமிலின்னு ஒரு படத்தை இருக்காரு. அந்த படம் சூப்பராக இருக்கும். நல்ல சூப்பராக அந்த படத்தை எடுத்திருக்காரு. எல்லோரோட ஆக்டிங், டயலாக், டெலிவரியெல்லாம் சூப்பராக இருக்குது. படம் பார்க்க குடும்பஸ்தனோட அந்த டோனில் போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் பார்க்க சூப்பராக இருக்குது. ஜெய்சன் திவாகர் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் 7.5 மூக்கனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆக்டர் ஜீவா சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு மெச்சூர் ஆக்டிங் அந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு அண்டர்ரேட்டட் ஜெம். அவர் ஒரு தரமான ஆக்டர். இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு அவரோட டேலண்ட்டை பற்றி சுத்தமாக தெரியாது. ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இருக்க சிவகார்த்தின் அவர்களோட இடத்துக்கு இவரும் வர வேண்டியவர் தான். இவர் இந்த மாதிரி குவாலிட்டியான மூவிஸ் கொடுத்தா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவார். அதில் மாற்றமே கிடையாது. பிரார்த்தனா நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்டிங்கில் மெச்சூராக பண்ணியிருக்காங்க. படத்தில் எந்த ஆபாசின்னு கிடையாது. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் இந்த படத்தை. இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னிங் காமெடி படம் தான். சூப்பராக இருக்குது படம். மியூசிக், கேமரா ஒர்க், செட் ஒர்க் எல்லாம் சூப்பராக இருக்குது. பட்ஜெட் ரொம்ப கம்மி தான், குவாலிட்டி சூப்பராக இருக்குது இந்த படத்தில். ஊர்வாயில் போய் விழாதீங்க, அதை மூடவே முடியாது. இந்த பொங்கல் வின்னர் தலைவர் தம்பி தலைமை படம் தான் பொங்கல் வின்னர். போய் படத்தை போய் பாருங்கள், ஃபன் பண்ணுங்கள்.